ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திலே சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பேசுகிற காரியங்கள், ஆண்டவர் இயற்கையின் மூலமாய் இந்த மனுக்குலத்தோடு இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். இடைவிடாமல் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தைகளை உற்று கவனிக்கிறவர்கள் அதற்கு காரியங்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். 1985வது வருடம் ஆண்டவரை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்ட அந்த காலங்களிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆண்டவரோடு கூட வளர்ந்து வர ஆரம்பித்தோம். அனுதினமும் ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, சந்தோஷமாய் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் பார்ப்பது, சொப்பனம் பார்ப்பது என்பது ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி வேகமாய் வளர்ந்து வந்து கொண்டிருந்த நேரம் அது. எல்லாருடைய கண்களும் தீர்க்க தரிசனத்தின் மேல் மிகுந்த ஆவலாய் நோக்கி கொண்டிருந்த காலம். 80களிலே அது ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு முன்பு வரை பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் ஜனங்களை சரியாய் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகுதான் இவ்விதமான கரிஷ்மேட்டிக் என்று சொல்லிக்கொண்டு இவ்விதமான காரியங்களின் மேலே மக்களை அதை திசை திருப்ப ஆரம்பித்த ஒரு காலம். ஆகவே இயற்கையாக நாங்கள் இளைஞர்கள், எங்களுக்கும் அந்த ஆசை அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மேடையில் ஆண்டவர் பேசினார், ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டாக்கிற்று. அப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் எங்களோடு பேச மாட்டேன்னு என்கிறார்? ஏன் இவர்களைப் போல எங்களால் தரிசனம் பார்க்க முடியவில்லை? யார்ட்டையாவது போய் கேட்டால் உடனே சொல்லுவாங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். உடனே எங்கள் எல்லாருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. அப்போ நம்ம சுத்த இருதயத்தோடு இல்லையா? திரும்ப திரும்ப தேவ சமூகத்தில் அழுவோம், ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி. ஆனால் எங்களை வழிநடத்தின ஒரு சில ஊழியக்காரர்கள் தெளிவாய் கற்றுக் கொடுத்தார்கள். தரிசனம், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் உண்டு. ஆனால் அதன் மேல் நீங்கள் மனம் பிரியம் வைக்காமல் ஆண்டவருடைய வசனத்தை நேசித்து வசனத்தை வாசியுங்கள், அதிலிருந்து ஆண்டவர் பேசுவார் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இன்று வரை நாங்கள் ஆண்டவரோடு கூட நடந்து வருவதற்கு, பின்வாங்காமல் நடந்து வருவதற்கு இந்த வசனம் ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறார். அதை இந்த காலை தியானத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயற்கையின் வழியாய் நம்மோடு பேசுகிறார். நம்ம பார்க்கிற எல்லா இயற்கை வழியாகவும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சப்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் போகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரித்து நீர் பேசுவதை விளங்கிக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு நாளும் என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.